பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார், அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக 11/5/2025 26/5/2026 வரலும் சற்றேறக்குறைய குரு பகவான் 360 நாள் இடம் மாறுறாரு. அவர் என்ன ராசிக்குலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசிருஷம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் நிற்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள், குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தாலேயானால், குரு அப்படின்றவர் அதீத சுபர். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவை மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கோம். அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார். அதனால் மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது. இதை தவிர பார்த்தாலேயானால், எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குருன்றவர் தன காரகன். காரகத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது பணம். எது எடுத்தாலும் பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணால் சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம். குரு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார். அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. சரி, அதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுடைய குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை. ஏன்னா குரு தான் புத்திர காரகன். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப முக்கியமானவன்றதுனால தான் குரு பெயர்ச்சியும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா, இல்லை எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதை தவிர 11/5 அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சேர்ந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் வீட்டை பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி, அவர் லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி, குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேர்மைத்தன்மை, அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங், இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது. அதனால் அர்ச்சகராக இருக்கிறது, இந்த எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அதை தவிர தங்க விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களேனால் குரு மிகவும் முக்கியமான ஒருத்தர். குரு சொல்லி கொடுக்கறது, சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும், இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது.
அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் 5, 9ங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு, அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும். அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஐயா, இப்போ அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா? கண்டிப்பாக பாவத்தை உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் பாவத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய 5ஆம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார். அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா, பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவாரா? ரெண்டையுமே. பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம், ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும்போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார். ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியாக பண்ணுவார். இதில் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அந்தணனாக இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும்போது அவருடைய பலம் கூடுதலாகுது. சரி சரி. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது இப்போ 5ஆவது பார்வைன்னு சொல்கிறோம். இந்த 5ஆவது பார்வையில் என்னையா வருது, என்னென்ன, அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் பேங்கில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும். அதே போல் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு, இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும். அதாவது ஜனன குரு இல்லை, கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு. அவரே புத்திர காரனாக போயிட்டார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா, ஒரு சில ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார். அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கேதுவை 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன். வாஸ்தவம் தான். இப்போ நம்ம எல்லாம் குழந்தைக்கு போயிட்டோம். இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக ஐயா. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை பார்க்கிற போது குரு பலம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் 7ஆம் இடத்துக்கு பார்க்கிற கிரகங்களோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்தில் திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐயா, இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே? கண்டிப்பாக அதுவும் சனி தொடர்பும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துகிட்ருக்கலாம், இல்லைன்னா புத்தி நடந்துகிட்ருக்கலாம்.
அப்போது அதில் சனி திசையோ சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம். இல்லைன்னா 7.5 நாட்டு சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த 7ஆம் அதிபதியில் தொடர்பு உண்டாலும் அது உண்டுன்றாங்களே, அது உண்மையாக? கண்டிப்பாக 7ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ 9ஆம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 9ஆம் பார்வைன்னு எடுக்கும்பொழுது பார்த்தேன், ஆனால் அது வந்து பாக்கியஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு. இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேறுகளும் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும். குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாக்கியமே இருக்குது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குதே, ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம், குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம். குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது குருவுக்கு மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம். அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம். குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது. அதை தவிர வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே, ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம், தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார், இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும். புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேறு என்னென்ன எளிய? நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்கு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, சமய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர மடாதிபதிகள், அதே போல் சமய குருமார்கள், இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள், அதுவும் வெள்ளை தொடர்புடையது, மஞ்சள் தொடர்புடைய மாலைகள், அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க, குரு காயத்ரி சொல்லலாம். குரு பகவானை வணங்குறது, குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் ஒரு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை மாலை போடலாம். அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவுடைய தாக்கம் கூடும். குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, நம்மளுடைய மத குருமார்களுடைய அருளாசி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஐயா, இவங்க 9ஆம் பாவம் சொன்னாங்க, இந்த 9ஆம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா? கண்டிப்பாக உயர்கல்விக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 9 குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் 12க்கும் உடையவர். அதனால் வந்து கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, அரசு தொடர்புடைய வேலை, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது எழுதுகிறவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக இருக்கு ஐயா.
கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு. அப்போ பாக்கியம், அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம். அப்போ 9ஆம் இடத்தையே குரு பார்த்தாலும் 9ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும். சரி ஐயா, இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. 7லேருந்து 8க்கு போயிட்டார். என்ன சாமி ஆரம்பத்திலே அவசரமாக சொல்கிறீங்க, 7லேருந்து 8க்கு? கவலையப்பட வேண்டிய தேவையில்லை. அவரோட பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு படுது, உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு படுது. இதுவரையிலும் அர்த்தாசிரம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் மேலேயும் படுது. அப்பா ராசியில் பட்டுச்சு, கொஞ்சம் மூச்சு விட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் விடலாமா? கண்டிப்பாக விடலாம், கவலையே படாதீங்க விருச்சிக ராசிகளை. கடந்த டிசம்பர் 2023 இந்த அர்த்தாசிரம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரிலாக்ஸ். சரி சாமி, இது பர்மனெண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக பர்மனெண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு மாறுறது அடுத்த வருஷம் 26/5/2025. அர்த்தாசிரம சனி விலகக்கூடியது, நம்மளை பார்க்கக்கூடியது வாக்கியப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கியப்படி மாறக்கூடியது 6/3/2026. அப்போ விடுதலை பர்மனெண்ட்டான விடுதலை கிடைக்குமா? பர்மனெண்ட்டான விடுதலை கிடைக்கும். சரி, இத்தனை நாளாக நான் தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அப்பாடா நிம்மதியான தூக்கம், கவலை இல்லை. பொருளாதாரத்தில் தனஸ்தானத்தை வேற அவரே தனக்காரகர், அவரே சதசப்தமும் பார்வை தனக்காரகர் பார்த்துட்டாரு. அப்படி பிச்சுக்கிட்டு கொட்டும் பாருங்க, பைப்பை திறந்தா என்ன எப்படி பிசுறு இல்லாமல் கொட்டுதோ அதே பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. வாங்கி அனுபவிக்க ரெடியாக இருங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ இவர் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் பார்த்தோம். இப்போ 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. எந்த இடத்த பார்க்குறாரு? உங்களுடைய ராசியை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே ராசியில் 4ஆம் இடத்துல சனி பகவான் சப்பளம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. கூடவே யார் உட்காந்துருக்கிறார்? ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சாயா கிரகம். அவங்களுக்குன்னு தனி இடம் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாங்களோ அந்த வீட்டின் கிரகத்தின் காரகத்துவத்தை எடுத்து செய்ய போகிறாங்க. அப்போ அங்கே 2 சனி பகவானும் சப்பளம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியேற்பட்ட 2 பேரையும் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால என்ன நன்மை கிடைக்க போகுது, இருந்த தீமைகள் எப்படி விலக போகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஐயா, நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அதாவது சனி ஒரு துர்கிரகம், அதை விட மோசமான கிரகம் வந்து ராகு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அதுவும் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமம், 8ல் பாதி அர்த்தாஷ்டமத்தில் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையா சார் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. குருவினுடைய பார்வை, இந்த சனி கிரகமாக இருக்கட்டும் எந்த துர்கிரகமாக இருக்கட்டும், குருவின் பார்வைக்கும் குருவின் ஆணைக்கும் கட்டுப்பட்டவர்கள். அதனால் பார்த்தீங்களேனால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய காரணமே அதுதான். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குருவின் பார்வை இருந்ததுனால் அந்த பிரச்சனைகள் வந்து சூரிய ஒளி பனியில் வந்து விழுந்துச்சுன்னா அந்த பனி படும் பாடு என்ன இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடியதாக போகும். அந்த மாதிரியான விஷயத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவார்கள். இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்தாலேயானால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு மறைகிறார் அப்படின்னும் பொழுது பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், பேச்சின் வழியாக பிரச்சனைகள் வரும். அடுத்தது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். புத்திரகாரகன் அதாவது இது தனகாரகன் 2 பேரும் 8ஆம் இடத்துல மறையிறதுனால மறைமுக வருமானங்கள் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்கள ஏப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஏன் நான் நல்லா இல்லைன்னு யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான தகராறுக்குன்னே பேச வருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் நீங்கள் யதார்த்தமாக கேட்கறது போய் பிரச்சனை பார்த்தாக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். பிரச்சனை கூடுன்றீங்க. ஆமாம், தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் பொறுமை காக்கிறத விட ஒரு மிக சிறந்த உபாயம் எதுவுமே கிடையாது.
எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் ஆகாமல் பொறுமையாக இருந்து அவங்களே கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். பணம் வரக்கூடிய காலம். ஐயாவே சொன்னார், எண்ணெய் டின்னிலேருந்து எண்ணெய் கிணத்துலேருந்து எண்ணெய் கொட்டிச்சுன்னா பிசுரே இல்லாமல் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டம். பணம் வர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கெட்டு போகுதுங்க. சுகஸ்தானம் கெட்டு போகிறதுனால பிரச்சனை என்னன்னா உடம்பு வலிக்க உழைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற இல்லை, அதுக்கு மும்மடங்கு காசு உங்களுக்கு வந்தே தீரும். அது மட்டும் நிச்சயம். ஏன்னா உடல் வலி பொறுத்து கொண்டீர்களேயானால் மும்மடங்கு காசு கண்டிப்பாக வந்தே தீரும். பொருளாதார மேம்பாடு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்க்குறார் குரு. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சரியான நேரம். நிச்சயமாக வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாடு போய் இந்த ஐடி ப்ரொஃபஷனலில் டாக்டரு, அதை தவிர இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிகர் வால்யூம் வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்த சம்பந்தமான வியாபாரங்கள், அதை தவிர இப்போ இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அவங்க இப்போ ரீசெண்ட், அதாவது இந்த ஷெஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சமையல் கலை வல்லுநர்கள் இவங்கெல்லாம் வெளிநாட்டில் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதை தவிர வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. அதனால் இது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. ஆனால் என்ன, உங்களுடைய தசாபுக்தி சரியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தசாபுக்தியில் பிரச்சனைகள் வருமேயானால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல சுப பலன்கள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும். அதனால் இந்த தசாபுக்தி காலங்களில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருந்ததுனால் எந்த கோவிலுக்கு போகலாம் ஐயா, அது மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாடம் சொல்லி கொடுத்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை. அந்த சுவாமிமலைக்கு போய் அந்த முருகனை வழிபட்டுட்டு வரணும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருச்சு. சின்ன சந்தேகம் ஐயா, இந்த சுவாமி மலையில நம்மளுடைய 60 தமிழ் வருஷத்துக்கும் 60 படி இருக்கு. அப்ப அந்த 60 வருஷத்தை நாம கடந்து போற மாதிரி ஐதீகம், அப்படிதானே ஐயா? அது கண்டிப்பா தமிழ் வருஷம். ஆமாம், தமிழ் வருஷம். அது 60 படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு படி மேனி, 60 வருஷத்துக்கு 60 படி. அந்த 60 வருஷத்து பேரையுமே எழுதியிருக்காங்க. ஆமாம் ஐயா, தமிழ் வருஷம் நமக்கு இப்போ நடக்கிறது 39வது வருஷமா, விசுவாச வருஷமா நடக்குது. ஆமாம், அடுத்த வருஷம் பரவ வருஷம் 40வது வருடம். சரி, அப்போ அந்த 60 வருஷத்துக்கு 60 படி இருக்கிறது போல அதையும் நம்ம கடந்து போய் பண்ணிட்டு வர்றதுனால அது மிக சிறப்பாக இல்லையா? ரொம்ப அதீதமான பலன் கொடுக்கக்கூடிய. கண்டிப்பாக. ரெண்டாவது அங்கே சுவாமி மலையில் வச்சு தான் சிவபெருமானுக்கே அந்த இதை சொல்லி கொடுத்த தகப்பனுக்கு பாடம் சொன்ன இடம். ஆமாம், அப்போ அது குருவான ஸ்தலம். அப்போ நீங்கள் திருவள்ளிக்கேணியில் இந்த பார்த்தசாரதி பெருமாள் விஷ்ணு பகவான் ஆனவர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்த இடம் மாதிரியே அதே சிவபெருமானுக்கு எம்பெருமான் முருகன் உபதேசம் கொடுத்த இடம், அறிவுரை கூறிய இடம். அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான கஷேத்திரம். அப்போ குருங்கிறவரே உபதேசம் கொடுக்குறவர் தான். அப்போ இந்த உபதேசம் பெற்றவரை போய் பார்த்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு நடக்கிற தசா புத்திகளோ நல்ல ஆலயம் சொல்லி இருக்கிறீங்க. ஆமாம், அதாவது 8ஆம் இடத்துல வேற இருக்காரா இல்லையா குரு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு குருவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பண்ணுனா அதனால மாற்றங்கள் வரும். நல்ல தெளிவான கோயில். அதே போல் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மடாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றதுனாலையும் அவங்களுக்கு சிறப்பு பெறும். இதையெல்லாம் காட்டிலும் தான தர்மங்கள் செய்யணும். படிக்கிறதுக்காக அதாவது எதை வேணாலும் படிக்கட்டும், அவங்க அதை படிக்கிறதுக்காக அதுக்கு உண்டான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட இந்த குரு உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். அப்போது எந்த படிப்பு படித்தாலும் அதை எங்கே போய் படித்தாலும் அதுக்கு உண்டான உபகரணங்கள், அதுக்கு வேண்டிய சாதனங்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கும். அப்போது நீங்கள் சுவாமி மலை போய் வணங்கணும்.
இந்த இதையும் கொடுக்கணும், தான தர்மங்களும் பண்ணணும். அதனால் சிறப்படைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்புறம் ஐயா நீங்கள் ஐயா இப்போ இதில் சுவாமிமலையில் குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை போகணுமா இல்லை முருகனுக்கு உகந்தான செவ்வாய்க்கிழமை? 2 நாள்லையுமே போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையும் போகலாம், வியாழக்கிழமை இன்னைக்கும் போகலாம். அப்படிங்கிறது அதாவது செவ்வாயினுடைய ராசிங்கிறதுனாலையும் இது குருவினுடைய பெயர்ச்சிங்கிறதுனால இந்த 2 ராசிகளுக்கும் ஏற்று செய்யலாம். அதானே ஐயா? ஆமாம், விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடது. ஆமாம், அது இப்போ செவ்வாய்க்கிழமை என்னைக்கு போய் சொல்கிறோம். இப்போ குருவுக்காக வந்து பாடம் சொல்லி கொடுத்த இடம்னு சொல்கிறோம். இப்போ வியாழக்கிழமை குருனா இப்போ செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போகலான்னு முதல்ல சொன்னேன். ரொம்ப வசந்த நாள். கண்டிப்பாக. சரி ஐயா, இப்போ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன கொஞ்சம் பட்டியலிட முடியுமா? ஐயா, அற்புதமாக கேட்குறீங்க. அதாவது ஒரு ஒரு ஜிஸ்ட்டு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பண மழை கொட்டக்கூடிய காலகட்டம், தொழிலில் நல்ல ஏற்றம், உடல் வேலைகள் வலிமையான வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது, தூக்கம் நல்லபடியாக இருக்கும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு, ரேஸு லாட்ரி, அது தவிர ஷேர் மார்க்கெட்டு, அது தவிர திடீர்னு லக்கி ப்ரைஸ் ஏதோ ஒன்று எதிர்பாராத இடத்துலேருந்து இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன இந்த பலன்கள், கம்மியான பலன்கள்னால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2 விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 75% பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.